சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வேர்மாட் கண்காட்சியை அமைச்சர் பி மதன் ராஜா துவக்கி வைத்தார். இந்தியாவின் கிடங்கு மேலாண்மை, மெட்டீரியல் ஹேண்ட்லிங், லாஜிஸ்டிக்ஸ், பேக்கேஜிங், தொழில்துறை தானியக்கம் மற்றும் ரோபோட்டிக்ஸ் துறைகளுக்கான வேர்மாட், டாப் பேக், ஆட்டோ ரோபோட், காஸ்லாக், WSAUTX 2026 என்ற 3 நாள் தொழில்துறை கண்காட்சியை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு பி மதன் ராஜா தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் FICCI இணைத் தலைவர் திரு பூபேஷ் நாகராஜன், டான்ஸ்டிகா தலைவர் திரு S வாசுதேவன், CIA தலைவர் திரு T தேவகுமார், ஆந்திரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் துணைத் தலைவர் திரு S நரசிம்மன், MSME இயக்குனர் திரு தயாளன் உள்ளிட்ட தொழில்துறை முன்னோடிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், 120க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. B2B வணிக சந்திப்புகள், அறிவு பரிமாற்ற அமர்வுகள், நேரடி தொழில்நுட்ப செயல் விளக்கங்கள் உள்ளிட்டவை நடைபெறுகின்றன. 8000க்கும் மேற்பட்ட தொழில்துறை வல்லுநர்கள் இக்கண்காட்சியை பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் பி மதன் ராஜா பேசுகையில், தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியில் MSME நிறுவனங்கள் மிக முக்கிய பங்காற்றி வருகின்றன. ஒரு தொழிற்சாலையின் வெற்றி தரமான தயாரிப்புகளை உருவாக்குவதில் மட்டுமல்ல, கிடங்கு மேலாண்மை, பொருள் கையாளுதல், பேக்கேஜிங் மற்றும் விநியோக சங்கிலி மேலாண்மையை நவீன தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைப்பதிலும் உள்ளது. வேர்மேட் போன்ற கண்காட்சிகள் புதிய தொழில்நுட்பங்களை நேரில் அறிந்து கொள்ளவும், வணிக தொடர்புகளை உருவாக்கவும், புதிய சந்தைகளை அடையவும் சிறந்த வாய்ப்பாக அமைகின்றன. இத்தகைய தொழில்நுட்பங்களை விரைவாக ஏற்றுக்கொள்ளும் நிறுவனங்களே உலகளாவிய போட்டியில் முன்னிலை பெறும். தமிழ்நாட்டின் முதல் நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்றார். வணக்கம். தேவகுமார், பிரசிடென்ட், கோயம்புத்தூர் MSME நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இன்னைக்கு நடக்கக்கூடிய வேர்மேட் மற்றும் டூபேக் எக்ஸ்போக்களில் மிகச்சிறப்பான முறையில் MSME நிறுவனங்கள் உற்பத்தி மற்றும் பேக்கேஜிங் மற்றும் ஃபார்வர்டிங் பண்ணக்கூடிய விஷயங்களை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இதுக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா, தமிழ்நாடுவில் இருக்கக்கூடிய MSME இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வளர்ச்சி பெறுறது நம்மளுடைய அமைச்சருடைய காலத்தில் இருக்கும் நம்பிக்கையோட கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, மைக்ரோ இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு அதிகப்படியாக பொருட்கள் உற்பத்தி ஆனதுக்கப்புறம் அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும், பேக்கிங் பண்ணி வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்கிறதும், உள்நாட்டுக்குள்ளார செய்கிறதுக்கும் இந்த கண்காட்சியானது ரொம்ப சிறப்பாக உதவும் நம்பிக்கை தெரிவிக்கிறோம். காரணம், இதில் 108க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்துக்கிட்டு எல்லா விதமான பேக்கேஜிங் மற்றும் ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய வேர்மேட் கூடிய பொருட்கள் அனைத்துமே இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய கோயம்புத்தூர் MSME நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சாரமும் CA சாரமும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அமைச்சர் அவர்களுடைய முன்முயற்சினால கோயம்புத்தூரில் நிறைய முன்னேற்ற பாதைகளுக்கான வேலைகள் இப்போ தொடங்கியிருக்கு. அது தமிழ்நாடு பூரா பெரிய அளவில் வளரும் சொல்லி புதிய அரசுக்கு எங்களுடைய கோயம்புத்தூர் MSMEகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம்ம சென்னை ட்ரேட் ஃபேர் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹால் 1ல் நம்ம MSME ரிலேட்டடான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 3 days ப்ரோக்ராமாக இந்த எக்ஸ்போ நடக்குது. இந்த எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வெற்றி பெற முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஆனரபுள் சீஃப் மினிஸ்டர் சொன்ன மாதிரி நம்மளோட விஷன் 2036 இந்த 1.5 ட்ரில்லியன் அச்சீவ்மெண்ட்ஸ் இதை தான் நம்ம எல்லா இதுலேயும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், முதன்மையாக எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா MSME டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா பேக் போன் ஆஃப் த எக்கனாமி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1.5 ட்ரில்லியன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த MSME அதை வலுப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாகவும் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்காகவும் உயர்த்தணும், தரம் உயர்த்தணும். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா 95% மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸாகவும் 5% தான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. ஸோ அதை நம்ம மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்ல பூஸ்டப் கொடுத்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு ஸோ மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸோட சதவீதத்தை கம்மி பண்ணி நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட தரத்தை உயர்த்தி ஸோ அதன் மூலமாக நம்மளோட விஷனை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கை அடைவோம், முதலமைச்சரோட கனவை நிறைவேற்றும்னு சொல்லி வாழ்த்து கூறி நன்றி கூறி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். யார் சார் கோரிக்கை வச்சிருப்பாங்கல்ல, மெயினாக என்ன கோரிக்கை வைக்கிறாங்க?
இல்லை, அதாவது நம்ம அசோசியேஷன்ஸ் மூலமாக வர்ற கோரிக்கைகள் எல்லாமே வந்து அடிப்படை விஷயங்கள் தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படை விஷயங்களை வந்து முன்னெடுத்துருக்கிறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் இந்த பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எம்எஸ்எம்இக்கு வந்து அதிக முக்கியத்துவம் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு வலுவான கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தொழில் புரட்சியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க. எம்எஸ்எம்இ கடந்த ஆண்டுகளில் நல்ல ஒரு லெவலில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் நடைபெற உள்ள பட்ஜெட் கொடுத்த சார், அதுக்கு தான் நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன் சார். எம்எஸ்எம்இ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டிஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 95% மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸாகவும் 5% தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேலும் மீடியம் ஸ்கேலாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய 95% இருக்கக்கூடிய மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸை வந்து அவங்க டெவலப் பண்ணி ஸோ ஸ்மால் ஸ்கேலாகவும் மீடியம் ஸ்கேலாகவும் மாற்றும் போது தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜிடிபி எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கான முயற்சி தான் நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அமைச்சர் முன்னாடி ஒரு கோரிக்கை தான், இந்த மூலப்பொருட்கள் எம்எஸ்எம்இ துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ தான் நிறையா இருக்குங்கிறதுனால மைக்ரோ நிறுவனங்களுக்கு மூலப்பொருளுக்கான ஒரு வங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் விலையேற்றம் அதிகமான காலகட்டங்களில் எங்களால் அந்த மூலப்பொருட்கள் வாங்க முடியாமல் இருக்குது. அதுக்கு வந்து மாநில அரசு உதவி செய்வாங்கன்னு சார் முன்னாடி நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் டிஐசியில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் சார் வந்து பார்த்து அறிமுகப்படுத்தி மத்திய அரசினுடைய வருவாய்களை சேகரித்து எங்கள் மைக்ரோவுக்கு நிறைய சப்சிடிஸையும் அதிக போல் உடனடியாக ஓராண்டுக்குள்ளார சப்சிடி கிடைக்கணுங்கிற மாதிரியும் ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணுமா அவங்க தமிழ்நாடு எம்எஸ்எம்இ சார்பாக கோரிக்கை சார். நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் இதை கலந்து ஆலோசித்து சார் சொன்ன மாதிரி அதுக்கான நல்ல முடிவுகள் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.